முடியாது. உனக்கே பைத்தியமா பிடிச்சிருக்கு? எப்படிப்பட்ட சம்பந்தம் லண்டன் அமெரிக்காவில் உள்ள கோட்டீஸ்வரன் கட்டி கொடுக்க முடிவு செஞ்சிருந்தேன். எதுக்கடி இந்த வேலை செஞ்ச? இப்ப சொல்ற கேட்டுக்க, இனிமே நீ அவனை பார்க்கவோ பேசவோ கூடாது. அம்மா, அவர் முகத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு நான் பெர்மிஷன் கேட்கறதுக்காக இங்க வரல. அவரோட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு போகத்தானே வந்தேன். வாய மூடி. இந்த மாதிரி ஆளுங்க விரும்புறது உன்னை இல்லடி, உனக்கு இருக்கிற ஆஸ்தியும் அதுக்கு பின்னால இருக்கிற சார் பார்வதி பண்டிட்டோட அந்தஸ்தையும். தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன கிட்டேயே சேர்த்திருக்க மாட்டாரு. இப்போ தெரிஞ்சிட்டதுனால என்ன மறுபடியும் அவர் ஏத்துக்குவாரோ மாட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன்னை பத்தி ஒரு பெரிய கனவை கண்டுகிட்டு இருக்கண்டி. உன்னை ஐஏஎஸ் படிக்க வச்சு பெரிய கலெக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீயும் தொடப்ப கட்டியோட காசிட கூட்டத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்றேன். கலெக்டர் ஆவறதை விட மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுலதான் எனக்கு சந்தோஷம். அப்படின்னா என் பேச்சை கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். நீ சும்மா இரு தம்பிஜி. ஏய், என் பேச்சை கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். தம்பிஜி நீ சும்மா இரு. அந்த ரவுடி பையனை கட்டிக்குவியா? அம்மா, அவரை ஏதாவது சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி செய்வ? நான் என் முடிவை சொன்னேன், அதுக்காக ஏன் சத்தம் போடுறேன்? நீ இங்க வா, நானே என் முடிவை சொல்லிடுறேன். நாயர், ஆஸ்தியில் அவளுக்கு சேர வேண்டிய பாகம் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு அவகிட்ட தந்துருங்க. செக்ரட்டரி மேடம், எல்லா பேங்க்ல அவ பேர்ல போட்டு வச்சிருக்க அக்கவுண்ட் அவ மூஞ்சில வீசுங்க. ஓகே மேடம். தம்பிஜி, அவளுக்கு சேர வேண்டிய நகை பணம் புடவைங்க அவளை எடுத்துட்டு போக சொல்லு. அக்காஜி சொன்னதை செய். புரோகிதரே, இன்னையோட என் பொண்ணு இந்திரா செத்து தொலைஞ்சிட்டா. நான் அவளுக்கு பிண்ட பிரதானம் செய்யணும். மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. பார்வதி புத்திரம் இந்திரா கல்யாணம் மரண சமய திலந்தர்ப்பணம் கரிஷ்யே. ஓம் அயோத்யா மதுராமாய ஆதித்யவந்திகா யோகிதாரவதிதேவ சப்தைதமோதராயிதா அம்பாதி தமிஷ்யாமி தேவனதாம் இதி பிரமாணி தரம் காதி வாசபலினவே ஸ்ரீவைலம் காதி வேதாரம் ஹஸ்தே கமதிகம் பஞ்சக்ஷேத்ரம் படே நித்யம் மகாபாதகநாசனம் சம்மன்ய தேவாய கோதம். தம்பிஜி, அக்காஜி, வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுங்க. இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேரை தலை குளிங்க. இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அந்த பிச்சை எடுத்துட்டு போலாம். மன்னிச்சிருங்க பார்வதி பண்டிட். இந்த ஆஸ்தி அனுபவிச்சு அகங்காரத்தினால அன்பு கொலை பண்ண என்னால முடியாது. ஒரு பொண்ணு நாளைக்கு எனக்கு பிறந்தான்னா உங்களாட்ட அவளை கொலை பண்றதுக்கு எனக்கு தைரியம் வராது. இந்த ஆஸ்தி எனக்கு வேண்டாம். உங்க பொண்ணான நான் செத்து போயிட்டேங்கிற ஒரு வார்த்தைய என் ராஜா முன்னாடி வந்து சொல்லுங்க. அது இந்த ஆஸ்தியை விட உயர்ந்தது. தம்பிஜி, அந்த இந்திராஜி கிட்ட சொல்லுங்க. அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே இவளுக்கு சொந்தமா இருக்கிற இந்த ஆஸ்தியை பார்த்துதான். இந்த ஆஸ்தியெல்லாம் வேணாம் வெறுங்கையை வீசிட்டு போனால்னா அவன் இவ கழுத்தை பிடிச்சு தெருவ தள்ளிடுவான். ஆமா, தள்ளி இருப்ப. இன்னும் இவன் உன் பொண்ணா இருந்திருந்தா, உன் பொண்ணு இந்திரா செத்து போயிட்டான்னு நீ இவளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டதால தாலி கட்டி என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற. அம்மா பார்வதி அம்மா, உங்க பிடிவாட்டை விட்டுட்டு நீங்க கை கழுவின கையாலேயே 4 அச்சடியை போட்டு உங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன நடந்துச்சுன்னு போடுறது அச்சத. மாணிக்க மகுட சூட்ட வேண்டிய வாழ்க்கை மண்ணோட மண்ணா போயிடுச்சுன்னு போடுறது அச்சத. ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டிய வாழ்க்கை இப்படி கண்டாவே மாறிடுச்சுன்னு போடுறது அச்சத. போடுறேன். காஞ்ச வயிறோட என் காலடியில வந்து நின்னு அம்மான்னு அழுவா பாரு, அப்ப போடுற அச்சத. இங்க பாரு பார்வதி பண்டிட், மனுஷன் நல்லவனா இருந்தா அவன் இருக்கிற இடத்துக்கும் பெருமை வரும். பணக்காரங்களால மட்டும் இல்ல, எங்களாலேயே ஒருத்தரை கலெக்டர் ஆக்க முடியுங்கிறத என் பொண்டாட்டிய கலெக்டர் ஆக்கி நான் நிரூபிக்கிறேன். அநியாயமா எந்த பாவப்பட்ட ஏழைங்களோட இடத்தை நீ வாங்க பாத்தியோ அதே இடத்தை இந்த கலெக்டர் மூலமா, என் பொண்டாட்டியான இந்த கலெக்டர் மூலமா அவங்களுக்கு வாங்கிட்ட. கலெக்டர் இங்க வாங்க. என்னங்க இது? கலெக்டரோட டேபிள். எனக்கு எதுக்குமே இதெல்லாம்? இன்னும் இருக்கு. அண்ணியோட சமையல் ரெடி. மூக்கு பிடிக்க வெட்டு. இந்த அப்படி தட்டு. என்ன கலெக்டரோட சமையலா? இப்ப பாரு, ஒரு புடி பிடிக்கிற. கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. அல்சர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் கம்மியா போட சொன்னேன்.
கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. டிடி வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா கம்மியா படுசுங்க. கரெக்ட். சாரிங்க, நான் முதல் தடவையா இன்னைக்கு தான் சமையல் செய்யறேன். நாளையில இருந்து ஒழுங்கா நான் சமைக்க கத்துக்கிறேன். அட பைத்தியக்காரி, சமைக்கிற கைக்கும் சாப்பிடுற வாய்க்கும் உள்ள உறவு உறுதியா இருந்தா விஷம் கூட அமிர்தமா மாறிடும், இல்ல அமிர்தமும் விஷமா மாறிடும். ஆஹா, செடியில வளர்ந்துட்டு வாங்கிக்கக்கா. நீ உங்க அம்மாவையே வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. உனக்கு உதவி செய்ய நாங்க இருக்கோம், எதுக்கும் கவலைப்படாதம்மா. அம்மா, உன் வீட்டு சமையல் வேலையில நாங்க பாத்துக்கிறோம். நீ எப்படியாவது கலெக்டர் ஆயிடு. கலெக்டர் ஆவறது மட்டும் இல்ல, ஆன உடனே உன் கையால ஒவ்வொருத்தருக்கும் இடத்தோட பட்டாவணி கொடுக்கணும். உன் பொண்டாட்டிய கலெக்டர் ஆக்குறது மட்டும் தான் உன் வேலை, மற்ற காரியங்களை அவங்களே கவனிச்சுக்குவாங்க. தாத்தா, இத்தனை பேரோட அன்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க, எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இது வரைக்கும் நான் எதுக்கும் ஆசைப்பட்டது இல்லை. ஒருவேளை நான் நாளைக்கு செத்துட்டா இவன் எனக்கு கொல்லுப்படுற வேலையை நீதான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். இட் இஸ் யுவர் டியூட்டி. இந்திரா, ONGC கிரேன் ரிப்பேர் பண்ண கடலூர் வரைக்கும் போறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும், ஜாகிரதையாரு. என்னங்க, நான் உங்களுக்கு பட்டா வாங்கி தரல, நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்கல்ல. ரூல்ஸ் அப்படி இருக்குங்க. சும்மா இரு. ஆபீஸ் தான், வீடு வீடு தான். ஆபீஸ் பிரச்சனை வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டு பிரச்சனை ஆபீஸ் போக கூடாது. வரேன். அக்கா, பூ வாங்கிக்க. எங்க பாருமா, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எங்க மனசுல உள்ள அன்பு மட்டும் என்னைக்கும் மாறவே மாறாது. ஆபீஸ்ல ஃபைல்ல உனக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் உன் வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ள வராம பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். எஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்திருக்கோம் மேடம். சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கும் லேபர்ஸ்க்கும் அந்த இட விஷயத்தை டிஸ்பியூட் அரைஸ் இருக்கிற இந்த சமயத்துல நீங்க அந்த வீட்ல தங்கி இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா மேடம், உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் போடுறாங்கன்னு எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால நீங்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டா எங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்காது. நோ நோ, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. அவங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. ஐ நோ இட். இல்ல மேடம், இந்த விஷயத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்காரர் அங்க வரத்துக்கு ஒத்துக்கலன்னா நாங்க அவர் ஒத்துக்க வைக்கிறோம். ப்ளீஸ், இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. இது வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். I can look after myself. You can go now. சரி மேடம். Madam? Nothing to worry, madam. You're going to become a mother. Congratulations. Thank you. ஐயோ, அப்பா தலை சுத்துதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல இந்திரா? உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். பெத்துக்கிறது நாள்ல. பின்ன நீ கரெக்டா இருந்தாலும் உன் பிள்ளைய நீதான் பெத்துக்கணும். நான் பெத்துக்க முடியாது. அந்த பொண்ணு என்ன உன் கேரேஜில் உள்ள காருன்னு நினைச்சுக்கிட்டியாடா? இனிமே இந்திராவ கண்ணாடி பொம்மை மாதிரி நீ பார்த்துக்கணும். குள்ளுடும் பரவா. வாங்கம்மா, இந்த சேலை கொண்டு அந்த பொண்ணு கையில கொடுக்க. வாங்கிக்கம்மா, உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி நாங்க இந்த புடவை படைச்சு மாரியம்மன் காலடியில இருந்து கொண்டு வந்திருக்கோம். வர்ற 3 மாசமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த புடவை கட்டிக்கிட்டா பிறக்கிற குழந்தை அழகா பிறக்கும். பிரசவமும் சுகப்பிரசவமா இருக்கும். வாங்கிக்கம்மா. நல்ல மங்களகரமான புடவை கட்டிக்கமா. டேய், ஜாக்கிரதை, கொன்னுடுவ. தெரியும் பெருசு. தெரிஞ்சா சரிதான். டேய், வாங்கடா. நீ இந்த மஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு வரப்ப உன்னை அப்படியே தூக்கி சுத்துறா எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்னப்பா, எத்தனை தடவை வேணாலும் சுத்துவீங்க. எனக்குள்ள தலை சுத்தும். தலை சுத்துனா நல்ல கனவெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இந்திரா. கசாப்புக்காரன் கிட்ட தான் பொண்ணு அனுப்பி வச்சு அவ தலைய வெட்ட சொல்ற தைரியம் உன் மனசுல இருக்கு. நீ எதுக்கு பயப்படணும்? பயப்படாதம்மா. பெத்த தாயே தான் பொண்ணோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு நாடகம் ஆடுவான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. என்கிட்ட நடந்த உண்மைகளை மறைச்சு அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சு எங்களுக்கு விவாகரத்து வேற வாங்கி தந்து. உன்னை பார்த்து ஒவ்வொரு பொம்பளையும் வெட்கப்படணும். என் வாழ்க்கையை நாசமாக்குற உன்னை இனிமே நான் எதுக்கு அம்மானு கூப்பிடணும்? என் வயித்துல வளர்ந்த குழந்தைய நீ உன் கையால கொன்ன. அன்னைக்கு நான் நரக வேதனை அனுபவிச்சேன்.
அந்த வேதனை எவ்வளவு பயங்கரமானதுன்னு உனக்கு தெரியணும்ல. நீ பெத்த பொண்ணு கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்து நீ அந்த கொடூரமான வேதனையை இப்ப அனுபவிச்சாகணும். என் சாவை பார்த்து நீ மாறலைனாலும் பரவாயில்ல. நம்ம கதையை கேட்டு எந்த தாயை தான் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க மறுத்தா போதும். ஐயோ வேணாமா, வேணாமா, சொன்ன கேளுமா. ஐயோ ஐயோ, யாரும் வாங்களே. இந்திராவோட விருப்பம் இல்லாம தான் அந்த கல்யாணம் நடக்குது. அங்க உள்ளவங்க அவளை பயமுறுத்தி கட்டாயப்படுத்தி புஜிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. இந்திரா செத்தாலும் சாவாலே தவிர நிச்சயமா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. தப்பு செஞ்சது நான் தான் மாப்பிள்ள. என் பொண்ணு அப்பாவி அவசர இருக்கா மாப்பிள்ள. உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன், அவளை காப்பாத்துங்க மாப்பிள்ள. இந்த அவசத்தை குடிச்சுட்டா மாப்பிள்ள. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சது. இன்னும் எதுக்கே சுக்லாம் பரதரம் பாடுறேன்? அங்க ஃபைட் நடக்குது இல்ல. வெளியில போறதுக்கான வழி தெரிஞ்சா சொல்லுங்க. வெளியே போறதுக்கான வழி தெரிஞ்சா நான் ஏன் இங்க இருக்க போறேன்? அது சரி, எந்த மேரேஜுக்கு போனாலும் கிளைமேக்ஸ் மேரேஜ் மட்டும் போக கூடாது உனக்கு தெரியாதா? அங்க பாப்ஸ் வெடிக்கும், ஃபைட்ஸ் நடக்கும். பொறுத்து இருந்து பாக்குறேன். வழி மட்டும் தெரியலனா கோமணத்தை இறுக்கி கட்டின்னு விடுறேன். நீ உன் கோமணத்தை இருக்கிறது இருக்கட்டும், இப்ப நான் உன் குடிவே இருக்க போறேன். இங்க என்னப்பா நடக்குது? கிளைமேக்ஸ் நடக்குது. எங்களுக்கு தெரியாதா? அடடா, இங்க நீதான் வில்லனா? அப்ப நான் தான் மெயின் வில்லன். கூப்பிடுங்க போலீஸ், மாட்டேங்க விலங்கு, தள்ளுங்க என்ன ஜெயில. ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறியா? டேய், நான் திக்கிய பாத்துக்கிறேன், நீ பேனட்ட பாத்துக்கோ. இந்த விளையாடி நான்
வரல ஏதோ விட்டுடுங்க அது என்னது போட்டாயா டாடி நம்ம குருவம்சமே அழிஞ்சு போச்சு இனி நாம வீர சொர்க்கம் அடைவோமா டேய் உன்னை பெத்ததுக்காக எனக்கு ஒரு சின்ன சுரங்க வெட்டி கொடுறா. மிச்ச மீதி இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டிட்டுமா உன் செல்வாக்க உபயோகிச்சு எனக்கு ஜெயில ஒரு நல்ல ரூமா வாங்கி கொடுறா. சூப்பர் நான் பேசி பார்க்கிறேன் டேய் டேய் இருடா நான் வரேன். புயல் வரப்போ எமர்ஜென்சி வரலாம், பூகம்பம் வரப்போ எமர்ஜென்சி வரலாம், பொதுமக்கள் அரசாங்கத்தோட போராடுறப்போ எமர்ஜென்சி வரலாம். ஆனா பூ போல வாழ வேண்டிய புருஷன் பொண்டாட்டிக்கு இடையிலே மட்டும் இந்த எமர்ஜென்சி எப்பவுமே வரக்கூடாது.